தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை பல துண்டுகளாக உடைப்போம். ரஷ்ய யூனியனை எப்படி நாங்க உடைச்சோமோ அதே மாதிரி இந்தியாவையும் பல துண்டுகளாக, சிறு சிறு துண்டுகளாக நாங்கள் உடைப்போம். இப்படித்தான் அமெரிக்காவை சேர்ந்த முக்கியமான தொழிலதிபர்களும் ஐரோப்பாவை சேர்ந்த தொழிலதிபர்களும் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, சமூக வலைதளங்களிலும் வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்போ சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவிக்கிறாங்க, ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறாங்க. இந்த அளவிற்கு வெளிப்படையாக அனைத்து நாடுகளுக்கும் தெரிவது போல இவங்க சொல்றாங்க. இப்படி இவங்களால எப்படி இந்த மாதிரி வெளிப்படையா இத பேச முடியுது அப்படின்னா, ஏன்னா உலகம் அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது அப்படிங்கறதுனாலதான். சரி, இப்ப இவர்களினுடைய நோக்கம் தான் என்ன? இந்தியாவை பல துண்டுகளா உடைக்கிறதன் மூலமா இவங்க என்ன சாதிச்சிட போறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கணும். முதல்ல இந்தியா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட உலகத்தின் முதல் நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுல சைனா ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்ப இந்தியா முதல் இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ இவ்வளவு பெரிய நாடான இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கி மிக குறுகிய காலத்துல உலகத்தின் 4வது பெரிய பொருளாதார நாடாகவும், உலகத்தின் 4வது பெரிய ராணுவ வல்லமை படைத்த நாடாகவும் இந்தியா உருவாகி இருக்கு. இது பாத்தீங்கன்னா மிக குறுகிய காலத்துல உருவாகி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பொறாமை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்தியா எப்படி இந்த அளவிற்கு வளர்ந்தது யாருமே எதிர்பார்க்கலையே. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது வெள்ளைக்காரர்கள் கேலி பண்ணிட்டு போனாங்க. இவங்களுக்கு ஆள தெரியாது, இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இந்தியா பல துண்டுகளா உடைய போகுது, அது மட்டும் இல்லாம இவங்களால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு கேலி பண்ணாங்க. அதே போல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஈவேரா, அண்ணாதுரை மாதிரியான இந்த திராவிட கும்பல், தேச துரோகிகள் கும்பல், இவங்களும் என்ன பண்ணாங்க, வெள்ளக்காரனுக்கு ஆதரவாக இங்க மேடை போட்டு பேசிக்கிட்டு இந்தியாவால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு இந்த வெள்ளக்கார கைக்கூலிகளும் நம்மளை கேலி பண்ணாங்க. சோ அதையெல்லாம் தாண்டி இந்த அவமானங்கள், கேலி கிண்டல்கள், இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்தியா உலகத்தின் 4வது பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கிறது. சோ இது அவங்களுக்கு உறுத்தது. ரஷ்யாவோட இந்தியா நட்புல இருக்காங்க, சீனாவோட நட்புல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி. அவங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல. அதையும் தாண்டி இந்தியா வளர்ந்துடக்கூடாது. இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் சரியாக ஒரு 15 - 20 வருடங்களுக்குள்ள உலகின் நம்பர் 1 நாடாக இந்தியா வந்துவிடும் என்பதுதான் அவர்களினுடைய கணிப்பு. இது அவங்களே சொல்றாங்க. என்னன்னா, அமெரிக்காவை விட பல விஷயங்கள்ல இந்தியா தற்பொழுது முன்னேறி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இப்படியே போச்சுன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள அமெரிக்காவையும் தாண்டி இந்தியா வந்துரும். அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய மதிப்பு என்பது குறைந்து விடும். அங்க அமெரிக்காவினுடைய கை ஓங்கி இருக்கணும். உலகத்துல அமெரிக்காவினுடைய கை ஓங்கி இருக்கிற வரைக்கும் தான் வெள்ளைக்காரன் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அமெரிக்காவினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த அமெரிக்க ஐரோப்பிய முதலாளித்துவ கொள்கை, இந்த டீப் ஸ்டேட், இது எல்லாமே உடைஞ்சிடும். இப்போ இந்தியா மீது இவர்களுக்கு இன்னொரு கோபம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்கள் அதிகமாக உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் இந்தியர்கள் பல முக்கியமான பதவிகள்ல இருக்காங்க, அரசியல்ல இருக்காங்க. அதே போல வேலை வாய்ப்புகள்ல அவங்க நிறைய நாடுகள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொழில்துறையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியர்கள் இல்லாம பல நாடுகள்ல தொழில்துறையே முடங்கிடும். அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா கட்டுமான துறையாக இருக்கட்டும், பெட்ரோலிய துறையாக இருக்கட்டும், அனைத்திலும் இந்தியர்கள் தான் இருக்காங்க. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எங்க எடுத்துக்கிட்டாலும் இந்தியர்கள் இல்ல அப்படின்னா பல நாடுகள்ல தொழில்துறையே முடங்கக்கூடிய அபாயமும், பொருளாதாரமே இல்லாமல் போகக்கூடிய அபாயமும் இருக்கு. சோ இதெல்லாம் அவங்க கண்காணிக்கிறாங்க. உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் இந்தியர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாட்டிலையும் இவங்க சங்கம் வச்சுக்கிறாங்க. இந்தியர்கள் இவங்களுக்குள்ள ஒத்துமையா இருக்கிறாங்க. சோ ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்குள்ளாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறாங்க. அவங்க ஆட்களுக்குள்ள அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. சோ இப்படி இவர்கள் உலகத்தை பிடித்து விடுவார்களோ, அனைத்து நாடுகளையும் இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இவர்களுக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல கொண்டு வந்துருவாங்களோன்னு. சோ இப்போ உடனே நடக்காது. சோ இப்போ ஐரோப்பாவை சேர்ந்த தொழிலதிபர்கள், இப்ப சமீபத்தில் கூட ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் பேசியிருந்தாரு, ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, ரஷ்ய யூனியனை நாங்க உடைச்சோம் 1991. சோ இந்த ரஷ்ய யூனியனை நாங்க எப்படி உடைச்சோம் அப்படின்னா, ரஷ்ய யூனியன்ல பல நாடுகள் இருந்தது. கசகஸ்தான் இருந்தது, அர்மேனியா, அசர்பைஜான்,
யுக்ரைன் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே ஒரு ரீஜியனும் பாத்தீங்கன்னா தனித்தனி லாங்குவேஜ் இருந்துச்சு ரஷ்ய யூனியன்ல. அந்த தனித்தனி மொழிகளை உடைய அந்த ரீஜியன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேட், அதை வந்து தனித்தனி நாடுகளா மாத்தணும். சோ இந்த மொழி அடிப்படையில பல சிறு சிறு நாடுகளாக ரஷ்ய யூனியனை நாங்க உடைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படித்தான் தற்பொழுது இந்தியாவும் இருக்கிறது. ரஷ்ய யூனியன் வந்து உலகத்திலே அன்னைக்கு வந்து அமெரிக்காவையும் தாண்டி வளர்ற அளவுக்கு நம்பர் 1 சக்தியா வந்துட்டு இருந்துச்சு. அந்த ரஷ்ய யூனியனை உடைச்சதுனால ரஷ்யாவுக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய அந்த வரி வருவாய் என்பது கட் ஆகுது. ஏன்னா பல மாநிலங்களாக ரஷ்யா என்பது உடைந்து விட்டது ரஷ்ய யூனியன். அதனால அந்த வரி வருவாய் எல்லாம் கட் ஆனதும் ரஷ்யா மறுபடியும் கீழே போயிடுச்சு. சோ அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து இவங்க இந்தியாவிலையும் முன்வைக்கிறாங்க. இந்தியாவிலும் ரஷ்யாவை போல பல மொழிகளை பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. ரஷ்ய யூனியன்ல எப்படி பல மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் இருந்ததோ இது மாதிரி இந்தியாவுல இப்போதைக்கு இருக்கு. சோ ஃபியூச்சர்ல இந்தியாவை நாம உடைக்கணும். இப்ப இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மொழிகள் பேசுறாங்க. தமிழ்நாடு தனியா இருக்கு, கேரளாவுக்கு தனி மொழி இருக்கு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா, பெங்காலு, ராஜஸ்தான், பஞ்சாபி, காஷ்மீரி, இந்த மாதிரி பல மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. இந்த மாநிலங்கள் அனைத்தையுமே தனித்தனி நாடுகளா உடைச்சிடணும் மொழி அடிப்படையில. அப்படி தனித்தனி நாடுகளா உடைச்சிட்டோம் அப்படின்னா இந்தியா என்பது சிதைந்து விடும். அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வரி வருவாய் என்பது கட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல தனித்தனி நாடாயிடுச்சு அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பதும் கட் ஆயிடும். சோ இந்தியா வந்து ஒரு வீக்கான நாடா மாறிடும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஃபியூச்சர் டார்கெட். சரிங்களா? அதனால நிச்சயமாக அடுத்த 10 வருடங்களுக்குள்ளாகவே இந்தியாவை எப்படி உடைக்கணும் அப்படின்னு தான் இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதற்கான வேலைகளை இப்பவே இவங்க துவங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளே வந்து பிஜேபியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்தியா உடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளே வந்து பேச துவங்கிட்டாங்க. மொழி அடிப்படையிலான ஒரு பிரிவினையை எதிர்கட்சிகள் பேச துவங்கி இருக்கிறார்கள். சோ பிஜேபி என்ன நினைக்குது, இந்தியாவை ஒன்னாவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் அங்க வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணத்துக்கு வாலாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க அமெரிக்கா என்ன நினைக்குதோ அங்க அது அப்படியே பாத்தீங்கன்னா இங்க காங்கிரசும் திமுகவும் பிரதிபலிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பத்தி நமக்கு நல்லா தெரியும். பணத்துக்காக இவர்கள் நம்ம நாட்டை காட்டி கொடுக்க தயங்க மாட்டார்கள். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாட்டை காட்டி கொடுக்கறதுக்கே தயங்க மாட்டாங்கிற உண்மை நமக்கு தெரியும். சோ இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளையும் இந்தியாவுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நரேந்திர மோடி அவர்கள் எப்படித்தான் இந்தியாவை ஆட்சி பண்றாரு தொடர்ச்சியா 3வது முறை அப்படிங்கிறது தெரியல. ஒரு முறை வந்து அமெரிக்கா போனப்போ நரேந்திர மோடி அவர்களே சொல்கிறார், என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுல வந்து 2500க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு அப்படின்றாரு. 2500க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்களோட சேர்ந்துதான் நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு திட்டம் கொண்டு வரது அப்படின்னா இந்தியாவுல சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த 2500 அரசியல் கட்சிகளையும் சமாளிக்கணும். இப்படியெல்லாம் வந்து நரேந்திர மோடி அவர்கள் பல நாடுகள்ல வெளிப்படையா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. சோ இந்தியாவுல அரசியல் செய்யறதும் கஷ்டம், இந்தியாவுல பிரதமரா இருக்கிறதும் கஷ்டம். உலகத்திலே வந்து ஒரு மோசமான கடினமான வேலை எது அப்படின்னா இந்தியாவின் பிரதமராக இருப்பதுதான். உள்நாட்டுல இருக்கக்கூடிய துரோகிகளையும் சமாளிக்கணும், பக்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லை நாடுகளோட சதித்திட்டங்களையும் சமாளிக்கணும், இப்ப அமெரிக்கா, ஐரோப்பிய போன்ற நாடுகளோட அந்த சதித்திட்டத்தையும் சமாளிக்கணும். உலகம் முழுக்க அனைத்து நாடுகள்ல நாம பல விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கு. நம்முடைய நட்பு நாடுகள், எதிரி நாடுகள், சர்வதேச பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்திய பிரதமராக இருப்பது எவ்வளவு கடினமான ஒரு பணி. இந்த உலகத்திலேயே டஃபஸ்ட் ஜாப் அப்படின்னா அது இந்திய பிரதமர் தாங்க. சரி, இப்ப அமெரிக்கா இந்தியாவை உடைக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நாம சொல்லியாச்சு. ஆனா இது சாத்தியமா இந்தியாக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரு அந்த அமெரிக்க ஐரோப்பிய தொழிலதிபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கிட்ட வந்து ராணுவ அடிப்படையில நேரா மோதுனா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்தியா வந்து வலுவான ராணுவ கட்டமைப்பை உடைய நாடு. அவங்க கிட்ட வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதுல சில ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்டயே கிடையாது. அந்த அளவு இருக்கு. சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்லாம் வந்து இந்தியா வச்சிருக்கிறாங்க. அதனால நேருக்கு நேரா நாங்க சண்டைலாம் போட மாட்டோம். பங்களாதேஷ்ல எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோம், இளைஞர்களை தூண்டி விட்டு நாடாளுமன்றத்தை கொளுத்தி எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோம், ஸ்ரீலங்கால எப்படி ராஜபக்சேவை அடிச்சு விரட்டினத்துக்கு உதவி செஞ்சோம்,
சோ ராஜபக்சே தான் இலங்கையோட கடவுள், விடுதலை புலிகளை அவரு தான் அழிச்சிட்டாருப்பா, அவரு தான் வந்து ஸ்ரீலங்காவுக்கே ராஜா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கொண்டாடிட்டு இருந்த நேரம் ராஜபக்சேவையே அந்த மக்கள் அடிச்சு விரட்டினாங்க. நாடாளுமன்றத்துல உள்ள நுழைஞ்சி அடிச்சு விரட்டினாங்க இல்லையா, பிரதமர் அந்த அதிபர் வெளியே போனார் இல்லையா. அதே போல தற்பொழுது நேபாளத்திலையும் பண்ணிருக்கிறாங்க. சோ நேபாளத்துல நடந்த இந்த சம்பவம், இந்த சமூக வலைதளங்கள் தடைக்கு பிறகு நேபாளத்துல வந்து இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தி இப்ப பிரதமர் வந்து பதவி விலகி இருக்காரு. அந்த அளவிற்கு அமெரிக்க உளவுத்துறை என்பது இந்த 3 நாடுகளிலும் தீயா வேலை செஞ்சிருக்கு. அப்போ உலகத்துல பல நாடுகள்ல இந்த சிஐஏவோட ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. நேபாளத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்கூலுக்கு போன பசங்க, காலேஜுக்கு போன பசங்க அப்படியே கொத்து கொத்தா நாடாளுமன்றத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில கிளம்பி ஸ்கூலுக்கு போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு போற பசங்க, காலேஜ் போறோன்னு வீட்டுல சொல்லிட்டு போற பசங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகல, நேரடியா நாடாளுமன்றத்தை நோக்கி போயிருக்கான். அப்ப இவங்களெல்லாம் யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தர் இவங்களெல்லாம் வந்து பேசி மூலச்செலவு பண்ணி தூண்டி விட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி போக வச்சு போராட்டத்தை நடத்தி விட்டு அப்படியே சைலண்டா தலைமறைவாயிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த 3 நாடுகளிலும் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாளம், இந்த 3 நாடுகளிலும் நடந்த நிகழ்வுகள் ஒரே மாதிரியா இருக்கு. இந்த 3 நாடுகளிலுமே போராட்டம் நடந்ததற்கான பின்னணியில எந்த ஒரு தலைவனும் இல்ல. இப்ப ஒரு நாட்டுல வந்து ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான், அந்த தலைவனுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அவனுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா இந்த 3 நாடுகளிலும் ஆட்சி கலைந்ததற்கு போராட்டம் ஒரே மாதிரி நடந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ் நேர நாடாளுமன்றத்தை நோக்கி போறான், அடிக்கிறான், கொளுத்துறான். இதுதான் வந்து 3 நாடுகளிலும் நடந்திருக்கு. ஆனா தலைவனே இல்ல, யங்ஸ்டர்ஸ் மட்டும் போறாங்க. அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸ் தூண்டி விடுற சக்தி யாரு அப்படின்னா அதுதான் அமெரிக்க உளவுத்துறை. ஏற்கனவே நாம சொல்லியிருந்தோம், பங்களாதேஷ்ல பக்கத்துல இந்தியாவோட பார்டர் இருக்கு. அதுல நார்த் ஈஸ்டுக்கும் மியான்மருக்கும் நடுவுல ஒரு கிறிஸ்தவ நாடை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருந்தேன். மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு கிறிஸ்தவ நாடை உருவாக்கணும்னு அமெரிக்கா முயற்சி பண்றாங்க. அதற்கான ஒரு முன்னேற்பாடை தான் வந்து இப்ப பங்களாதேஷ்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை இவங்க கொண்டு வந்தது. அந்த ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, முன்னாள் வங்கதேச பிரதமர், அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் நடுவுல பங்களாதேஷுக்கு பக்கத்துல ஒரு கிறிஸ்தவ நாடை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி பண்றாங்கன்னு அவங்க பொது வெளியில உண்மையை போட்டு உடைச்சாங்க. உடனடியா அந்த ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து தூக்கி விட்டது அமெரிக்க உளவுத்துறை. சோ அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இந்த அளவுக்கு தீயா வேலை செய்யறாங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்தியாவிலும் அமெரிக்காவை சேர்ந்த சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தூண்டி விடுவதற்கு அமெரிக்கா தயங்காது. அது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தூண்டிவிட்டு உள்நாட்டுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்க உளவுத்துறை தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. இதைதான் நாங்க சொல்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கு, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் இங்கே அச்சுறுத்தல் இருக்கு. இந்தியாவை பல துண்டுகளாக உடைப்பதற்கு மாநிலங்கள்ல வந்து தனிநாடு கோரிக்கை, ஒரு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாநிலங்களுக்குள்ள வந்து காசை கொடுத்து தனி மாநில கோரிக்கை எல்லாம் வந்து நீங்க பேசுங்க, போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு தூண்டி விடுவதற்கான வேலைகளையும் அமெரிக்க உளவுத்துறை இனிமே செய்யும். நீங்க வேணா பாருங்க, இதை நிச்சயமா இந்தியாக்குள்ள அமெரிக்கா செய்வாங்க. ஆனா வந்து அவங்க தான் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியாது, நமக்கு வந்து தெரியும். நமக்கு வந்து இவங்க செய்யறாங்கிறது தெரியும், ஆதாரபூர்வமா வந்து நம்மளால எதையும் நிரூபிக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி இப்ப நேபாளத்துல, பங்களாதேஷ்ல, ஸ்ரீலங்கால நடந்த மாதிரி இந்தியாவிலும் நடத்தி காட்டுவதற்கு இவர்கள் அமெரிக்கா மற்றும் இந்த ஐரோப்பிய ஏகாதிபத்திய ஆட்கள் தயாராகிட்டு இருக்காங்க. இந்தியா இதை எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ இந்தியா வந்து மிக கவனமா இருக்காங்க, இந்தியாக்குள்ள இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு. சோ நரேந்திர மோடி அவர்களும் தெளிவா இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், இவர்கள் இந்தியாவை உடைப்பார்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது முடியாது, இருந்தாலும் என்ன செய்யறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.